சிம்மராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் கடைசி மாதம் பங்குனி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது சூரியன் மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதங்கிறது உபய மாதம். அதனால் இந்த பங்குனி மாதத்தில் வீடு சம்பந்தமான எந்த வேலையும் செய்யக்கூடாது. கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல்கள் வைக்கிறது, இந்த மாதிரியான வீடு சம்பந்தமான எந்த வேலையும் செய்யக்கூடாது. இது உபய மாதம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் 16ஆம் தேதி தெலுங்கு வருட பிறப்பு, அதாவது யுகாதி. அன்றைய தினம் இப்போ இந்த பங்குனி மாதத்தோட இந்த பஞ்சாங்கம் குரோதி முடியுது இல்லையா, அடுத்தது விஸ்வாவசு பஞ்சாங்கம் வாங்கி அன்றைய தினம் பூஜை செய்து அன்றைய தினத்திலிருந்தே பஞ்சாங்கம் படிக்க ஆரம்பிக்கலாம். யுகாதியிலிருந்து, தெலுங்கு வருட பிறப்பிலிருந்து, அதாவது பங்குனி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் 23ஆம் தேதி ராமநவமி. அன்றைய தினம் குறைஞ்சபட்சமாவது ஒரு 108 தடையாவது ராமநாமம் சொல்ல வேண்டும். அன்றைய தினம் ராமநாமம் சொல்பவர்களுக்கு சகல பாவமும் தோஷமும் விளக்கப்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா ராமநாமம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கே ஆஞ்சநேயருடைய அருள் இருக்கும். ஆஞ்சநேயரோட அருள் இருந்தால் ஜாதகத்தில் சனியால் தோஷம் இருந்தால் விலகி போகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் 28ஆம் தேதி பங்குனி உத்தரம். அதாவது தெய்வங்களுடைய திருமணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தரத்தில் தான் நடந்திருக்கும். முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு சிறப்பான நாள். ஆக அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும். அதே போல் இந்த இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி மாதத்தில் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனி பெயர்ச்சி இருக்குது. அதாவது சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா கண்டகசனி 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போவார், அஷ்டமச்சனியாக போவார். அந்த அஷ்டமச்சனியுடைய பலன்கள் எப்படி இருக்கும், இந்த அஷ்டமச்சனிக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன, வழிபாடுகள் என்ன, எல்லாம் பற்றி தனியாக சிம்மராசி சனி பெயர்ச்சின்னு தனியாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சூரியன், சிம்மராசியோட ராசிநாதன் சூரியன் இந்த மாதம் ஃபுல்லாகவே 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். 8ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம். அப்போ சூரியன் 8ஆம் இடத்துல மறைகிறார். பொதுவாகவே போன மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா சூரியன் உங்கள் ராசிநாதன் சனியோட சேர்ந்திருந்தார். இந்த மாதம் ராகுவோட சேர்ந்திருக்கார். அதனால் உங்கள் ராசிநாதன் ஒரு 2 மாதமாக வலு இழந்திருக்கிறார் அப்படிங்கிறத அர்த்தம். அதோட இந்த மாதம் 8ஆம் இடத்துலையும் மறைகிறார். அப்போ கவனமாக இருக்க வேண்டும். சிவபெருமானை ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனுடைய அதிதேவதை சிவபெருமான், ஞாயிற்றுக்கிழமையில் சிவபெருமானை சென்று வழிபாடு செய்ய வேண்டும். இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில் நவகிரகத்தில் சூரியனுக்கு வழிபாடு செய்ய வேண்டும். புது முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். நம்பிக்கை பேரில் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் உங்களுடைய ராசிநாதன் 8ல் மறைவதோடைய பலன். பரிகாரமாக பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையிலே சிவபெருமானுக்கு சிவன் கோயிலில் சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்வது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பம், வருமானத்துக்கு அதிபதியும் 2ஆம் இடத்துக்கு அதிபதியும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம். 11ஆம் இடம் அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். 11ஆம் இடம் சித்தப்பா ஸ்தானம். இந்த 2க்கும் 11க்கும் உடையவர் யார் அப்படின்னா புதன். புதனும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைகிறார். 8ஆம் இடத்துல மறைஞ்சு நீச்சமாகிறார். நீச்சமாகி வக்கரமாகிறார். பொதுவாக ஒரு கிரகம் நீச்சமாகி வக்கரமானால் அது உச்ச பலனை செய்யும். உச்சமாகி வக்கரமானால் அது நீச்ச பலனை செய்யும். நீச்சபங்க சுக்கரன் அங்கே உச்சமாக இருப்பார். சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனால நீச்சபங்க ராஜயோகமாகவும், நீசனாகி வக்கரமாகிறதுனால உச்ச பலன் அந்த மாதிரியான பலனை செய்யும். பொதுவாக 2ஆம் இடத்து அதிபதி வாக்கு, தனம், குடும்பம், வருமானத்துக்கு அதிபதி இல்லையா, 2ஆம் இடத்து அதிபதி 8ல் மறைகிறார் அப்படின்னா எதிர்பாராத நன்மை நடக்கும். எதிர்பாராத பண வரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், இதெல்லாம் துணை புரியும். ஆனால் ராகு அங்கே இருக்கார் இல்லையா, அதனால். ஆனால் குடும்பத்தில் கொஞ்சம் அதாவது விட்டு கொடுத்து சொல்ல வேண்டும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். கையெழுத்து உள்ள கவனமாக இருக்கணும். ஜாமீன் கையெழுத்து போடுறது, பத்திரப்பதிவு, இந்த மாதிரியான கையெழுத்து விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மூத்த சகோதரியிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அது ஏன்னா 11ஆம் இடத்துக்கு அதிபதி இல்லையா, சித்தப்பா வகையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கொஞ்சம் நம்ம எடுக்கக்கூடிய காரியம் தடைப்பட்டு அப்புறம் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக புதனும் இந்த மாதம் ஃபுல்லாக 8ஆம் இடத்துல தான் மறைகிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து, கீர்த்தி. இந்த 3ஆம் இடத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். அதே போல் 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான். தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. பொதுவாக இந்த 3க்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் 8ஆம் இடத்துல, அவரும் 8ஆம் இடத்துல தான் இருக்கார். ஆனால் உச்சமாக இருக்கிறாரு. உச்சமாகி வக்கரமாகிறார். இந்த மாதம் ஃபுல்லாகவே வக்கரகதியில் தான் இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா உச்சமாகி ஒரு கிரகம் வக்கரமானால் என்ன ஆகும், நீச்ச பலனை செய்யும், பலன் குறைவுபடும். அப்போ பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்து அதிபதி போய் 8ஆம் இடத்துல மறைகிறாருன்னா
ஒப்பந்தம், கையெழுத்து, ஜாமீன் கையெழுத்து போடுற இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பத்திரப்பதிவை கண்டிப்பாக இந்த மாதம் செய்யக்கூடாது. ஏன்னா 3ஆம் இடங்கிறது பத்திரப்பதிவு. அப்போ பத்திரப்பதிவு இந்த மாதம் செய்வது சிறப்பு இல்லை. அதே போல் இளைய சகோதரரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மூத்த சகோதரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொழில் சம்பந்தமான தொழில் போட்டிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொழிலில் கவனமாக இருக்கணும். யாராவது வாய் கொடுத்தா கூட ஒதுங்கி போகணும் இந்த மாதம். ஏன்னா தொழில் போட்டிகள், தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இளைய சகோதரிடம் பிரச்சனை இருக்கிறது. அதே போல் வண்டி வாகனங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பயணங்களில் கவனம் தேவை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானத்துக்கு அதிபதியும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், 9ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம். அப்போ இந்த 4க்கும் 9 கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். 19ஆம் தேதி வரை செவ்வாய் தான் இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக அற்புதமான இருக்கார். 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்போ 4க்கும் 9க்கும் உடையவர். ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாய் தான் இந்த மாதம் உங்களை தூக்கி நிறுத்தக்கூடிய கிரகம். அப்போ 19ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா இயந்திரத்தை வைத்து தொழில் செய்பவர்களுக்கு யோகம், வண்டி வாகனத்தை வைத்து தொழில் செய்பவர்களுக்கு யோகம், அசையா சொத்துக்கள் மூலம் வைத்து தொழில் செய்பவர்கள், அதாவது ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் யோகம், தாய் தந்தை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொலைதூர பயணத்தால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 9, 11 சம்மந்தப்பட்டாலே எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம். ஏற்கனவே 8ஆம் இடம் வலுக்குது. அதனால் எதிர்பாராத நன்மையும் ஒன்று நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். தந்தை வழி அனுகூலங்களும் அது அமோகமாக இருக்கும். ஆனால் 19ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாயிடுவார். 19ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் டைம் சரியில்லை. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பங்குனி உத்தரத்திரன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா செவ்வாயோட அதிபதி முருகப்பெருமான். பங்குனி உத்தரத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது மேன்மையான பலன்கள், நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக இந்த மாதம் உங்களுடைய சிம்ம ராசிக்கு 8ஆம் இடம் வலுக்கிறது. எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை மேக்சிமம் கொஞ்சம் யோசித்து செய்யணும். பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்பிக்கையின் பேரில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஏன்னா அஷ்டம சனி வேறு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த மாதம்ங்கிறது வழிபாடு, பரிகாரம். முதல்ல உங்கள் ராசிநாதம் வலுப்படுத்தணும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமான் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு செய்வது. அதே போல் பார்த்திங்கன்னா முதல்ல மஸ்ட்டாக உங்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு, அடுத்து சிவபெருமான் 2 வழிபாடு செய்யும் பொழுது இந்த பங்குனி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோககரமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.